கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 42 வினாடிகளில் தேர்ந்து போன ரயில் டிக்கெட் 2000 ரூபாய் டிக்கெட் 16,000 ரூபாவுக்கு விற்பனை. மன்னார் நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு போலீசார் வெளியிட்டுள்ள தகவல். யாழில் வேலையில்லா பட்டதாரிகளின் வித்தியாசமான போராட்டம். இரு பேருந்துகள் மோதி விபத்து, மாணவர்கள் உட்பட பலர் படுகாயம். நாளை மின்கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி அறிக்கை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான இறுதி அறிக்கை பிரதமரிடம் கையளிப்பு. யாழில் மீட்கப்பட்ட 18 புத்தர் சிலைகள் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைப்பு. பூட்டப்பட்ட வீட்டினுள் இருந்து பொது சுகாதார பரிசோதகரின் சடலம் மீட்பு. வடக்கு காவல் நிலையங்களுக்கு கை கொடுக்க முன்வந்த இந்தியா தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை மலையக ரயில் மார்க்கத்தின் எல்ல செல்லும் ரயில் பயண சீட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்ட 42 வினாடிகளுக்குள் அனைத்து பயண சீட்டுகளும் தீர்ந்துவிட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் ரயில் பயண சீட்டுகள் விற்பனை பாரியளவில் மோசடி நடைபெற்று வருவதாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதியமைச்சர் வைத்தியர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று நடைபெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அனைத்து இணையவழி பயண சீட்டுகளையும் குறித்த குழுக்கள் வாங்கி 2000 ரூபாய் பெறுமதியான டிக்கெட்டை வெளிநாட்டினருக்கு 16,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யும் குழுக்கள் பற்றிய தகவல்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை கண்டி மற்றும் எல்ல ரயில் நிலையங்களை மையமாக கொண்டு இந்த மோசடிகள் நடைபெற்று வருவதாக பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த மோசடி கணனிகள் தொடர்பான சிறப்பு அறிவை கொண்ட ஒரு நபர் அல்லது குழுவால் இது மேற்கொள்ளப்படுவதாக சந்தேகம் இருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு அளிக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பான அறிக்கை இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதிக விலைக்கு பயண சீட்டுகளை வாங்குவோர் இது தொடர்பில் குற்றச்சாட்டுகளை மாத்திரம் தெரிவிப்பதாகவும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்காக ஒத்துழைப்பு வழங்காமல் இருப்பது சிக்கல்களை ஏற்படுத்துவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்பாக இன்று காலை நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் மேலதிக தகவல்களை போலீசார் வெளியிட்டுள்ளனர். வழக்கொன்றுக்காக மன்னார் நீதிமன்றத்துக்கு பிரசன்னமாயிருந்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கி சூட்டில் 3 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளிட்ட 4 படுகாயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்களில் 2 பேர் வைத்தியசாலைக்கு அழைத்து வரும் வழியிலேயே உயிரிழந்திருந்ததாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் அசாத் கனிபா தெரிவித்துள்ளார். சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 61 மற்றும் 50 வயதுடைய ஆண்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த 2 பேரில் 42 வயது மதிக்கத்தக்க ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். காயமடைந்த 38 வயதுடைய பெண் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த பெண் பிரிதொரு வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு பிரவேசித்தவர் என ஆரம்பகட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. உந்துருளியில் பிரவேசித்த இருவர் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளனர். இதேவேளை இந்த தாக்குதல் சம்பவமானது 2022 ஆண்டு உயிலங்குளத்தில் நடைபெற்ற படுகொலைகளுடன் தொடர்புபட்டதாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். கடந்த 2022 ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி உயிலங்குளத்தில் நடைபெற்ற மாட்டுவண்டி சவாரி தொடர்பான முறைகள் ஒன்றை அடுத்து ஏற்பட்ட மோதலில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அதற்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி மன்னார் அடம்பன் பகுதியில் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாகவே இன்றைய தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என தெரிவித்த மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழில் வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சினையையும் கோரிக்கையையும் மக்கள் மயப்படுத்தும் நோக்கில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் யாழ் நகர் பகுதியில் இன்று காலை 9:30 மணியளவில் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்திலுள்ள வேலையில்லா பட்டதாரிகள் ஒன்றிணைந்து மேற்கொள்ளவுள்ள இந்த விழிப்புணர்வு செயல் திட்டத்தில் தொண்டு பிரசுரம் வழங்கல், மக்களின் கருத்துக்களை உள்வாங்கல் போன்ற நிகழ்வுகளை வேலையில்லா பட்டதாரிகளின் கோரிக்கைக்கு வலு சேர்க்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டது. ஆரம்ப நிகழ்வு உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூவி
மொன்ட்ரலில் காலை 9:30 மணிக்கு ஆரம்பமாகியது. தொடர்ந்து யாழ் நகர் பகுதிகள் பேரணி இடம்பெற்றதுடன் பட்டம் பெற்றுவிட்டு தாங்களும் சாதாரண வேலைகளைத்தான் செய்கின்றனர் என்பதை எடுத்துக்காட்டும் முகமாக வீதியை கூட்டுதல், குப்பை வண்டியை தள்ளுதல் போன்ற விழிப்புணர்வு செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டன. தமது பிரச்சினைகளையும் கோரிக்கைகளையும் மக்கள் மயப்படுத்தி தமக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள வலு சேர்க்கும் நோக்குடன் ஏற்பாட்டை முன்னெடுத்தனர். தங்காலை வீரகட்டிய வீதியில் 2வது மைல்கல் அருகில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. 2 தனியார் பஸ்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் காயமடைந்த நிலையில் தங்காலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி அறிக்கை நாளை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பாக 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களின் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது. மின் கட்டணங்களை 20 முதல் 30% வரை குறைக்க வேண்டும் என்று கூறியுள்ளதாக ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் பெறப்பட்ட மக்களின் கருத்துக்களை ஆராயும் பணிகள் 17ஆம் தேதி நிறைவடைய உள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் கண்காணிப்பு தொடர்பான இறுதி அறிக்கை பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையை இன்றைய தினம் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பாளர்கள் குழுவின் தலைமை கண்காணிப்பாளர் நாச்சோ சான்செஸ் அமோரினா பிரதமரிடம் கையளித்துள்ளார். இதன்போது எதிர்கால தேர்தல் செயல்முறைகளை மேம்படுத்துவதற்கான முக்கிய பரிந்துரைகள் மற்றும் அவற்றை செயல்படுத்துவதற்கான எதிர்கால நடவடிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் நேற்று கரையொதுங்கிய மர்ம வீட்டிலிருந்து 18 புத்தர் சிலைகள் போலீஸ் நிலையம் கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அண்மை காலமாக கடல் நிலையில் ஏற்பட்ட மாற்றங்களினால் கடல் சீற்றங்கள், சூறாவளி, புயல், நிலநடுக்கம் போன்றவை பல தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த சிலைகள் மியான்மர், தாய்வான், தாய்லாந்து, மலேசியா, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வந்து இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. குறித்த வீட்டில் பௌத்த சமயத்தினை தாங்கிய பல மரபு அம்சங்கள் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற மருதங்கனி போலீசார் அதில் காணப்பட்ட 18 புத்தர் சிலைகளையும் செப்பேடுகளையும் மீட்டு மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் வைத்துள்ளனர். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கல்லடி மலைமகள் வீதியிலுள்ள வீடொன்றினுள்ளிருந்து ஆணொருவரின் சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏராவூர் மிச் நகர் பகுதியில் பொது சுகாதார பரிசோதகராக கடமையாற்றி வரும் நபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த பகுதியிலுள்ள பூட்டப்பட்ட வீட்டிலிருந்து துர்நாற்றம் வந்ததை அறிந்த அயலவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை காவல் நிலையங்களுக்கு ஹெப்ரக வாகனங்களை வழங்குவது தொடர்பாக இந்தியாவுக்கு இலங்கைக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. குறித்த ஒப்பந்தமானது நேற்று இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் வடக்கு மாகாணத்தில் உள்ள காவல் நிலையங்களுக்கு இந்தியா 80 ஹெப்ரக வாகனங்களை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் இந்த வாகனங்களுக்கு உதிரிப்பாகங்கள் மற்றும் துணை கருவிகளும் வழங்கப்பட உள்ளன. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் செயலாளர் GWRP செனவிரத்தின இடையே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் சட்டம் ஒழுங்கை பேணுதல் ஆகியவற்றின் அடிப்படையில் இலங்கை காவல்துறையின் முக்கிய தேவைக்கு இந்த ஒப்பந்தம் உதவுவதாக இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.